வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஆகஸ்ட் மாத ராசி லக்னம் காம்போ ப்ரெடிக்ஷனை இப்போ டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி கொடுக்குறேன். www.lifehoroscope.in உங்களுக்கு தேவையான சர்வீஸை இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் ப்ளஸ் உங்களுடைய தசா புக்தி அது முதல்ல ரீட் பண்ணிங்க. தொடர்ந்து ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ராசி லக்னம் காம்போவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் இந்த வீடியோ பற்றின இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். இப்போ ஆகஸ்ட் மாத ராசி ராசி லக்னம் பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கடகராசி உங்களுக்கு சந்திரனுடைய ராசி. மீன ராசி, மீனம் கடகத்தை தான் கம்பைன் பண்ணுறேன். இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே நீர் ராசி. கடகத்துக்கு அதிபதி சந்திரன்னா, மீனத்துக்கு அதிபதி குரு, பெண் ராசி. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலாவில் இருக்கும். நட்சத்திரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, அங்கே பூச நட்சத்திரம் கடகத்தில் வரும், இந்த பக்கம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்களில். கடகத்தில் ஆசிலேஷம், அதாவது ஆயில்ய நட்சத்திரம் புதனுடையது, இந்த பக்கம் ரேவதி நட்சத்திரம் புதனுடையது. அங்கே புனர்வசு நட்சத்திரம் கடகத்தை புனர்வசு நட்சத்திரம் பாதம் 4 குருவுடையது. இந்த இடத்த புரட்டாதி நட்சத்திரம் பாதம் 4 குருவுடையது. இப்படி தான் அது கம்பைன் ஆகும். இப்போ கடகத்துக்கும் மீனத்துக்கும் நான் ஏன் இந்த காம்பினேஷன் பண்ணேன்னா, முதல் விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன். அஷ்டம சனி இந்த பக்கம் கடகத்துக்கு முடிஞ்சிருக்கு. 7.5 சனியில் விரைய சனி மீனத்துக்கு முடிஞ்சு ஜென்ம சனியாக வந்திருக்கு. அப்படி தான் ஒரு காம்பினேஷன். ப்ளஸ் கடகம் மீனத்துக்கு சனி எப்போல்லாம் வக்ரம் அடைதோ அப்போல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விதி இருக்குது. அதன் அடிப்படையிலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான டைமாக இப்போ இந்த சனியோட வக்ர காலத்தை எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தை டோட்டல் டிரான்சிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 2 ராசிகளுக்குமே குருவுடைய பலம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். குருவுடைய பலம் இல்லாமல் அந்த ராசிகள்லாம் ஒரு எனர்ஜி வேணும்ல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கேருந்து வரும்? அது குரு தான் வரும். எப்போவுமே ஒரு சுபகாரியம் செய்யணும்னா ஏன் நம்ம புஷ்பாலங்காரம் பண்ணி, விளக்கேற்றி, ஒரு பூஜை பண்ணி, மந்திரங்கள் ஜபித்து, எல்லாருடைய பிளஸிங் ஏன் வாங்குறோம்? ஏன் எல்லார்ட்டேருந்தும் ஒரு பாசிட்டிவ் விஷ் வாங்குறோன்னா, அந்த சுபங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு வரணும், அருள் வேணும். அதுதான் குருவுடைய பார்வை. அப்போ குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்கா முதல்ல ரீடிங் எடுத்தோம்னா, மீனத்தை பொறுத்த வரைக்கும் அது 4th ஹவுஸில், கடகத்தை பொறுத்த வரைக்கும் அது 12th ஹவுஸில். சூப்பர் ஸ்கோர் கிடையாது. இந்த 4ஆம் இடம் குருவுக்கும் சரி, இல்லை 12ஆம் இடம் குருவுக்கும் சரி, இது சூப்பர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் பொசிஷன் கிடையாது. அப்படியே எல்லாமே கொடுத்துரும், எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற இடம் கிடையாது. 4 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர். அது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு போகிறது, ஒரு முயற்சி எடுக்கிற இடம் தான் அந்த 4. ஒரு பதவி, ஒரு முயற்சி, ஒரு ட்ரை பண்ணுவோமே, சும்மா இருக்கிறத ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் அந்த 4th ஹவுஸ் மீனத்தை பொறுத்த வரைக்கும். கடகத்துக்கு 12th ஹவுஸ் அலைஞ்சு திரியுது, சுற்றி கிட்டியாவது நான் ட்ரை பண்ணுறேன், 10 கடை ஏரியாவது நான் இந்த பொருளை வாங்கிடுறேன். அந்த மாதிரி அலைஞ்சு திரியுது தான் அந்த 12th ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. சரி, மற்ற பிளானட்லாம் ஏதாவது ஃபேவராக இருக்கான்னு பார்த்தா, செவ்வாய் இன்னொரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். மீனத்துக்கு செவ்வாய் 7th ஹவுஸில், பட் கன்னி வீட்டில். கடகத்துக்கு செவ்வாய் 3rd ஹவுஸில், பட் கன்னி வீட்டில். அப்போ அதுவும் சூப்பரான இடம்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் செவ்வாயும் பெருசாக ஸ்கோர் பண்ணலை. அடுத்தது நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னென்னா, புதன் சுக்கிரன் இதெல்லாம் ஆக்சுவலாக கடகத்துக்கும் இதுக்கும் ஃபேவரான பிளானட்டே கிடையாது. ஆனால் அவங்க மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அவங்க மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால், இது எப்படின்னா உங்களை சார்ந்தவங்களுக்குலாம் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட்டில். அப்படின்னா இப்போ கடகராசியை சேர்ந்து நீங்கள் இருக்கீங்க, மீனராசியை சேர்ந்து நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் ஒர்க் பண்ணால் உங்கள் கலீகு, உங்கள் நெய்பர்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் அருகாமையில் உள்ளவங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கிறது நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் அந்த கடகம் அண்ட் மீனம்க்கு 2025 ஆகஸ்ட்டில் காமி. இது ஒரு பொது பலன். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ வேலை விஷயம்லாம் ஒன்றும் ஃபேவராக இல்லையா, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது, லோன் எப்படி இருக்குது, ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது, மைக்ரேஷன் பண்ணலாமா, ஒரு நல்ல மாணவனாக நான் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஒரு ஹோம் மேக்கராக, ஒரு இல்லத்தரசியாக, ஒரு பெண்ணாக நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, இப்படின்னு நிறைய குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். நான் அதுக்கு தான் அந்த ராசி லக்னத்தை கம்பைன் பண்ணுறேன். நீங்கள் கடகம் மீனமாக சேர்ந்துருந்து நட்சத்திரங்கள் நான் சொல்லிட்டேன். அதை சார்ந்திருந்த நட்சத்திரங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு லக்னங்கள் என்னென்ன வந்தால் இதுலேருந்து ஓரளவுக்கு பெட்டராக இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல இதுக்கு ஃப்ரெண்ட்லியான லக்னங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இதுக்கு ஃப்ரெண்ட்லியான லக்னங்கள் பார்த்திங்கன்னா, மேஷம் இருக்குது, விருச்சிகம் இருக்குது, சிம்மம் இருக்குது, தனுர் இருக்குது. இதுவே பெருசாக ஸ்கோரில் வரல. ஸோ இதுக்கு உல்ட்டாவாக இருக்கிற லக்னங்கள் தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் இந்த பக்கம், மிதுனம் இந்த பக்கம், துலாம் இந்த பக்கம், கன்னி, இதுக்கு தான் டிரான்சிஷன்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஆனால் இதோட அதை பொருத்தி பார்க்க முடியுமானா பெருசாக பொருத்தி பார்க்க முடியாது. அப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவங்களுக்கும் சரி, மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எந்த லக்னத்தை சார்ந்து இருந்தாலுமே டிரான்சிஷனில் நம்ம மெயின் அப்சர்வேஷன் என்னென்னா,
இதுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக இதில் உள்ள முயற்சியில் வந்து ஓரளவுக்கு நடக்கிற ரிசல்ட்ஸை கொண்டு வரதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தனுசு உங்களுக்கு ஒத்து போகும். அதே மாதிரி வந்து ரிஷபம் கொஞ்சம் ஒத்து போகும். ஈவன் கடக ராசி ரிஷப லக்னமாக இருக்கீங்க, கடக ராசி இந்த பக்கம் மீன ராசி ரிஷப லக்னமாக இருக்கீங்க, ஓரளவுக்கு ஒத்து போகும். மிதுனம் பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல, கன்னி பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல, துலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். சிம்மம் பெருசாக ஸ்கோர் இல்லை, மேஷம் பெருசாக ஸ்கோர் இல்லை, விருச்சிகமும் ஸ்கோர் இல்லை, பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுற டைமில் இல்லை. இந்த லக்னங்கள்லாம் சார்ந்துருந்தீங்கன்னா அப்போ டஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறவங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் தனுர் கொஞ்சம் பரவாயில்ல, தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மகரம் கும்பம் வந்து ரொம்ப புஷ் பண்ணணும், ரொம்ப மெனக்கெட்டு போராடணும், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் கடக லக்னமாவோ மீன லக்னமாக இருந்தீங்கனாலும் டஃப்பாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து இது ஒரு பொதுவாக சொல்லிட்டேன். இப்போ நிறைய இப்படி சொல்கிறேன், எப்படி எங்களுக்கு மூட் அவுட் ஆகாதா, அப்செட் ஆகாதா, இதை வர பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி வந்து இதை ஓவர் கம் பண்ணுறது, இல்லை இது உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ சொன்னது எல்லாமே இந்த ட்ரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு அனலைசிஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க போகிறீங்கன்னா, உங்களோட பேர்த் சார்ட்டில் வந்து நீங்கள் வந்து கடகராசியாகவும் மீனராசியாகவும் இருந்து உங்கள் பேர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்கள் லக்னத்துலேயும் சரி D9லையும் சூப்பராக வந்துடுச்சுன்னா இதை பற்றின மைனஸை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுன்னா உங்கள் தசா புத்தி என்ன, நல்ல யோக தசை நடந்துட்டுருக்கு, அந்த தசா லார்டு வந்து ஹாரோஸ்கோப்பில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஷட்பலா ஸ்கோர் ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னா அதை பற்றியும் பயப்பட வேண்டியது இல்லை. யாருக்கெல்லாம் ஹாரோஸ்கோப்பில் வந்து கொஞ்சம் தோஷங்கள் அங்கங்கே ஒரு ஹவுஸில் பாயிண்ட் ஆகிருக்கு, இப்போ சில பேருக்கு 2-3 ஏரியாவில் இருக்கும், சில பேருக்கு ஒரே ஒரு தோஷம் தான் வந்திருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ கூட இன்னும் டெய்லி லைஃப்பில் நம்ம லைஃப்பை லீட் பண்ணி தான் ஆகணும், அதில் இது பெரிய பிரச்சனை பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது வந்து சம்டைம்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு பெரிய விஷயத்தை வந்து தன்னம்பிக்கையோடு ட்ரை பண்ணுறீங்க, அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு தளர்ச்சிகள், சின்ன சின்ன வருத்தங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள், ஒரு விஷயம் முடிக்கும் போது லாஸ்ட்டில் வந்து அப்படியே யாராவது கெடுக்கிறாங்க, யாராவது தடையாக வராங்க, அந்த மாதிரி சில இடையூறுகளை சந்திக்கிற ஒரு காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். அதை கூட சரி பண்ணணும்னு நினச்சா அதோடைய ஒரு அதிதேவதை, அதாவது ஒரு ஹாரோஸ்கோப்பில் நம்ம நேரம் என்ன தான் நம்மளை சுற்றி கித்தி நம்மளை வந்து ப்ரெஷர் கொடுத்தாலுமே ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், உங்கள் எமோஷன்ஸை கடந்து ஒரு டிவைன் பவர் வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரேயர்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராக்டிசஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை எப்படியாவது நீங்கள் சமாளித்து வந்துடலான்றது என்னுடைய கருத்து. இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ மொத்தத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுத்தால் நல்லதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி மற்றும் லக்னத்துடைய ஒரு காம்போடைய ப்ரிடிக்ஷனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்கள். எதையுமே வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் டெய்லி நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 6 months அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா க்ளீனாக உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. நான் அதுக்கு தான் கிளாஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்ஸ் இது எடுத்திருக்கேன். அந்த பேசிக்ஸ் என்னென்னா, ஒரு நட்சத்திரம் எங்கே இருக்குது, எந்த ராசியை சேர்ந்துருப்பீங்க, அந்த ராசியோட தன்மை என்ன, லக்னத்தோட தன்மை என்ன, அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும். நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வீடியோ தான் பண்ணியிருக்கேன், எல்லா நட்சத்திரத்துக்கும் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 20 minutes ஒரு வீடியோ இருக்கும் மினிமம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக அது லைஃப் எப்படி ட்ராவல் ஆகணும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. அண்ட் தொடர்ந்து இந்த ராசி லக்னமும் அந்த ராசி டிரான்சிஷனை பற்றின வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா பிளானட்டோடைய டிரான்சிட்டும் நான் வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்றேன். ஒரு பிளானட்டோடைய டிரான்சிட் நடந்தாலும் சரி, ரெட்ரோகேட் ஆனாலும் சரி, இல்லை மந்த்லி ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் 50 days ஏர்லியாகவே கொடுக்குறேன். ஏன்னா அடுத்த மாதம் பிளான் பண்ணுறதுக்காக எல்லாமே அட்வான்ஸாக நான் பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வெறும் வீடு மாற்றுறதுனாலே நிறைய ட்ரபுள் கொடுக்கும். அது வந்து வாஸ்துப்படி ஒரு லக் இல்லை, அந்த ஃபேஸிங் லக் இல்லை கூட அது பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து வேலை செய்யும், சொந்த வீடாக இருந்தாலும் வேலை செய்யும். நிறைய பேர் நிறைய டவுட் அது ரிலேட்டாகவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு 22 லெவல் கொடுத்துருக்கேன். நீங்கள் சும்மா அந்த வீடியோ பார்த்தாலே எப்படி வீடு செலக்ட் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் வந்து வாடகை வீடை சூஸ் பண்ணுறது, எங்கே பூஜை ரூமை வைக்கிறது. ஏன்னா பூஜை ரூம் வைக்கிறது என்னென்னா, நீங்கள் சாதாரண பலன் நினைக்கலாம், ஒரு ப்ரேயர் ஹால் அப்படிங்கிறது, இல்லை ப்ரேயர் ரூம் அப்படிங்கிறது, இல்லை சும்மா விளக்கேறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் வச்சா கூட சரி, அதை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா தெய்வ அருள் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நமக்கு மேலே ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்குது, அதோடைய இயக்கம் தான் நம்மளை தினமும் இயக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இயக்கத்துக்குண்டான ஒரு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு இடத்த நம்ம கரெக்டாக தேர்வு செஞ்சோம்னா வீட்டில் அதுவே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இதெல்லாம் வாஸ்துவில் நான் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, அதில் அதுக்காக கொடுத்துருக்கேன். நியூமராலஜி ஒரு சிலருக்கு பேர் மாற்றுறதுனாலையும் நம்பர்ஸை மாற்றுறதுனாலும் கரெக்டாக அவங்கள வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு நம்பர் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணோம்னா
அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் அது கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் அதை தவிர ஜெம்மாலஜி, ஜெம்ஸ்டோன் வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. நீங்கள் ஏன் ஜெம்ஸ்டோனை பற்றி பேசலை, ரெமெடி பற்றி பேசலை, ஏன் வந்து நிறைய ரெமெடி கொடுக்க மாட்டேங்க? ரெமெடி இது ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கொடுக்குறது. பொதுவாக ஜெம்ஸ்டோன் வந்து ஜென்ரலாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுக்கு வீடியோவும் இருக்குது. அண்ட் ஜெம்ஸ்டோன் வந்து என்னென்னா லக்கு வந்து வருமா வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் அது நம்பிக்கையோட முழு ஈடுபாடோட நல்ல குவாலிட்டியான ஒரு கிளியரான கிறிஸ்டல் கிளியரான முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரான குவாலிட்டியான எனர்ஜியாக இருக்கிற ஸ்டோன் தான் போடணும். ஸ்டோன் சும்மா போயிட்டு நம்ம வாங்கி நம்ம செஞ்சு போட்டோம்னா அது ரிசல்ட் தருமானா அது தராது. அப்போ அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கணும். அது டச் பண்ணால் ஃபீல் பண்ணலாம். ஸோ சில ப்ராக்டிசஸ் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த ஸ்டோனோட எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டதுனால அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தரவாக செக் பண்ணி சின்ன சைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, முதல் ட்ரையலுக்கு வந்து ஸ்மால் சைஸில் ஸ்டார்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சில பேர் கேட்டது என்னென்னா சைன் மாற்றினா லைஃப் மாறுமா அப்படின்னு. நிச்சயமாக அது வந்து ஒரு சைன் வந்து ஒரு ஸ்ட்ரோக். அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு கோடு கிழிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் கையெழுத்தை வந்து ஒரு கோடாக கிழித்து எப்படி இழுக்கிறீங்களோ அதுபடி உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கோடை வந்து அப்படி இழுப்பீங்க. அதாவது உங்கள் கையெழுத்து, உங்கள் பேரை நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் ஸ்டைல் என்னவோ, உங்கள் பிஹேவியர், உங்கள் ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் உங்கள் கையில் வந்து அந்த சைன் வந்து மாறும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கில் வந்ததுன்னா அது ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. டோட்டலாக நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டாக பண்ணியிருக்கேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை நீங்கள் கீப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதனா யூடியூப்னு நீங்கள் உள்ளே போய்ட்டு கீப் பண்ணாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எல்லாரோடும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் இருந்து ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து சர்வீஸை கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.